அப்படிலாம் இந்த மாதிரி ஷவர்மா சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம எங்கே வெளியில் போனோன்னு பார்க்கலாமா? என் பொண்ணுக்கு சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அதனால் நானும் அவளும் கிளம்பிட்டு அவளுக்கு ஃபஸ்ட்டு வாட்ச் கடையில் போய் வாட்ச் ரிப்பேர் பண்ண கொடுத்துட்டு ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். போய் எடுத்து கொடுத்தா நான் எடுத்தா அவளுக்கு பிடிக்கல, அவள் எடுத்தா நான் பிடிக்கல. அப்புறம் அம்மா நீனே எடுத்துகிட்டு வான்னு ஒரு இடத்துல நின்ட்டேன். அப்புறம் அவள் போய் தேடி கண்டுபிடிச்சி ஒரு ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. அதை வந்து நான் வீடியோவில் கிளிப் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு ப்ளூ கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு அதை தான். அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து கிளம்பி பொம்பளை பிள்ளையாச்சா, அதுக்கு ஆக்சசரிஸ் லொட்டு லொசுக்கு தலையில் வைக்கிறது காலில் வைக்கிறது எல்லாம் வாங்கினோமா. அப்படியே இங்கே வந்து ஃபேமஸ் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிள் ஷாப் தான். ஸோ அதில் போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தா அந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் நீ போய் எதையோ எடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சைடில் போனால் அப்படியே அழகழகாக இருந்ததுங்க. அது இந்த குட்டி பசங்க வச்சுருக்க மாதிரி இந்த மேக்கப் ஐட்டம்லாம் பார்க்கும் போதே நம்மளுக்கே ஆசையாக இருக்குது. அப்புறம் சின்ன பசங்க ஏன் ஆசைப்படாதுங்க. அதையும் நானும் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி வாமான்னு சொல்லி நாங்கள் வந்த இடம் தான் இந்த ஷவர்மாஸ். போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பையன்கிட்டே கேட்டேன், அப்பா இங்கே எது நல்லாயிருக்கும் அதில் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணு, நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு. அவங்க சஜஸ்ட் பண்ணது தான் வந்துட்டு இப்போ நான் சாப்பிட்றேன் இல்லையா தந்தூரி பிளேட்டாக, அதாவது பிளேட்டில் ஷவர்மா தனியாக அந்த பேஸ் தனியாக கொடுத்து அதுதான் வந்து தந்தூரி பிளேட்டுன்னு கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு மைனஸுமே கொடுத்துருந்தாங்க. இது இல்லாமல் நார்மலாக நம்ம எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இல்லையா ரோல் ஷவர்மா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கடையில் வந்து ஏதோ மக் ஷவர்மா அப்புறம் இது என்னது பாட் ஷவர்மா அது மாதிரி நிறையா இருந்துச்சு. பட் இது ரெண்டு நல்லாயிருக்கும்னு அவன் சஜஸ்ட் பண்ணால் நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம்மா, அதனால் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் பில் பே பண்ணிவிட்டு பாப்பாவும் நானும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சுங்க. இது ஆக்சுவலாக நம்ம வீட்டிலையே செய்யலான்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்த வாட்டி செஞ்சுட்டு சொல்கிறேன். இதில் ஏன் எனக்கு இந்த ஜூஸ் குடிக்கும்போது ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஜூஸ் வேணான்னேன். ஷவர்மாவும் பாதி கொடுத்துட்டேன்னா பாப்பா சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, நான் வந்தவுடனே ஃபஸ்ட்டு எடுத்து குடித்த உடனே என்னை பார்த்துட்டு சிரிச்சா. அதனால தான் அந்த சிரிப்பு. அதுக்கப்புறம் பில் பே பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பாய் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.